அப்படியே தூங்குறாங்க, பேசினாலும் மூக்க பிடிச்சிட்டே பேசுறாங்க. அந்த ஓனர்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த ஆணியை மட்டும், அது ஏன் ஆணி, நான் இப்படி தான் வருவேன் மாட்டுவேன், ஏன் ஆணி, அப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டாங்க. கர்த்தர் நமக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கணும்னா சாத்தானுடைய ஒரு ஆணி கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆணி கூட, ஒரு ஆணி கூட சொல்லுங்க, ஒரு ஆணி கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆணியை புட்டிங்கிடணும். ஆணி எதை குறிக்குது? ஆணி எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்கிறது. உங்ககிட்ட ஒரு பாவம் இருந்தா கூட கர்த்தர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட முடியாது. இப்ப கையை பிடிச்சு ஒரு குலுக்குங்க, சொல்லுங்க, ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னா அந்த ஒரு ஆணி தான், அந்த ஒரே ஒரு பாவம் தான், அதை மட்டும் பிடுங்கி போட்டுருங்க, பரிபூரணத்தை கர்த்தர் செய்வார்.